10 கையெழுத்து போடுறேன். மும்மொழி கொள்கை இல்லைனாக்கா இனிமேல் நாடு சீர்படாது. சீர்படாதுங்க. இப்போ MP MLA புள்ளலாம் இங்கிலீஷ் ஹிந்தி படிக்கலாம். அப்போ என் புள்ள படிக்கூடாதா? என் புள்ள படிக்கூடாதா? இப்போ என் பேரன் படிக்கிறானுங்க. ஹிந்தி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, தமிழும் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. 3 மொழியும் படிச்சு எழுதுறான் DA ஸ்கூல்ல. இப்போ தனியார் ஸ்கூல்ல மெட்ரிகுலேஷன்ல அது இல்லை. அது கைட் பண்ண சொல்லுவாங்க. அது எப்படி பண்ணுவோம்? ஒரு ஸ்கூலுக்கு எத்தனை கோடி வாங்கியிருக்குறா? அங்கே வாங்கிட்டா லஞ்சம் வாங்கிட்டா அவன் பயிர்க்க ஆரம்பிக்கிறேன். கரெக்டாக சொன்னேன். தெரியும். வயசு 66. மொபைல் நம்பர் சொல்லுங்க. 984922226464. மோடி என்ன செய்யறாரு பட்டியல மக்களுக்கும் அவருக்கு தெரியும். மோடி இல்லைன்னு சொன்னாக்கா 1-2 வருஷத்துல நாடு போயிடுங்க. இல்லைங்க, அவர் யாருக்காக வச்சுக்கிறாரு? அவர் என்ன அண்ணனா, தம்பியா, புள்ளியா, குட்டியா, கொண்டாட்டியா, என்ன இருக்குது? கீழே கடை வந்து உட்காந்து இடத்துல டீ வச்சுட்டு போவாரு. யாருக்காக ஊழல் பண்ணி வச்சுக்கிறாரு? எல்லாருமே சேர்த்து வச்சுக்கிறாரா? இதோ ஜெயலலிதா சேர்த்தாங்க, ஒரு கலைஞர் சேர்த்தாரு, புள்ளி சேர்த்தாரு, குடும்ப அரசியல் பண்ணிக்கிறது. ஏன் இது நம்மளுக்கு? ஏன் ஒரு மூத்த தலைவர் துரைமுருகன் வயசானவன், அவனுக்கு கொடுத்தானே துணை முதலமைச்சர். ஏன் நீங்க திருமாவளவன் நான் ஜெயிச்சிருப்பேன், ஏன் அவனுக்கு கூட? நல்ல விஷயம், கரெக்ட் தான். நீங்க அவன் இல்லைன்னா நீ ஜெயிச்சிருப்பீங்க. இப்ப கூட திருமாவளவன் இல்லைன்னா நீ ஜெயிக்க முடியாதுங்க. அந்த ஆளு இப்பவும் சொல்றேன், அந்த ஆள் இல்லைனாக்கா இந்த ஆள் ஜெயிக்கிட்டு கஷ்டம், கண்டிப்பா கஷ்டம். இங்க இருந்து போனானே 3 கம்யூனிட்டி லெட்டர் கொடுத்தான். முன்மொழி கொள்ளி ஏற்றுக்கிறேங்க, எனக்கு கல்வித்தொகை அனுப்புன்னு ஏன் சொன்னேன்? அந்த லெட்டர் எடுத்தாச்சு. இப்போ எடுத்து அந்த லெட்டர் எடுத்து ஏன் நாடகம் ஆடுறியா? எதுக்கு ஆடுற? ஏன் லெட்டர் கொடுத்தா? அப்ப யாரும் அவரை ஏமாத்துறதா, நீ மக்களை ஏமாத்துறதா? லெட்டர் கொடுத்துட வேண்டியது, முன்மொழியை நான் ஏற்றுக்கிறேன், கல்வித்தொகை கொடுன்னு கேட்க வேண்டியது, திருப்பி எனக்கு தேவை நாடகமா அது? இது வரையும் பாருங்க. இன்னும் நான் ரிட்டையர்ட் அப்போ அரசியல் இருக்கும்போது ஏடிஎம் கூட்டணி போது நாங்கள் சந்தோஷமா இருந்தோம். சந்தோஷமா இருந்தால் இதுவரையும் வேற கட்சிக்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம். இப்போ இனிமேலும் போட மாட்டோம். ஆனால் பிஜேபி ஒதுக்கலான்னா அவன் தேர்றது கஷ்டம். இப்போ 3000 ரூபாய் மோடி பிஜேபி வந்தா 3000 ரூபாய் கொடுக்க போறாங்க. எப்படி தெரியுங்களா? இவனுக்கு கொள்ளையடிக்கிறத ஆஃப் பண்ணி அதில் பாதி நிறுத்தினாலே நான் 3000 ரூபாய் கொடுப்பேன். கண்டிப்பா 3000 ரூபாய் தேர்தல் வாக்குறுதி அண்ணாமலை சொல்லியிருக்காரு. மகளிருக்கு அனைத்துக்கும் யாருக்கும் எல்லாருக்குமே 3000 ரூபாய். அவங்களுக்கு தனியா 5000 ரூபாய். தப்பு இல்லை. அவரு என்னன்னு கேட்டாக்கா இது எடுத்துன்னு வர போற ஸ்கீம் சொல்லிட்டாரு, பேசின்னு இருக்காரு. இப்போ இந்நேரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2500 ரூபாய் 2500 ரூபாய் எல்லா மகளிரும். தப்பு இல்லை. அது எந்த ஃபண்டு கூட மோடி கொடுக்குற ஃபண்டு தான். கடுப்பாகுது. மொபைல் நம்பர் இதான் விஷயம். அவரு முன்ன பின்ன யோசிக்காத மறைமுகமா எது அப்படின்னு ஓப்பனா எல்லாத்தையும் உடச்சிடுறாரு. தெளிவா பண்றாரு. 10,000 கோடி ஊழலை கண்டுபிடிச்சதுமே சுத்தி அன்னைக்கு ஒரு போராட்டம்னு அறிவிச்சதான். எங்கெங்க இருக்கிறவங்கள எல்லாரையும் மடக்கி ஒரு போராட்டம் பண்ண முடியல. திமுகவுடைய கட்சியுடைய இருக்கிற செக்யூரிட்டி மாதிரி வேலை செய்யறாங்க. அன்னைக்கு அந்த போராட்டத்தை தடுக்கிறது